शंभो महादेवा शंभो महादेवा शंभो महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை உந்தன் பொற்பாதம் நிறைந்திருக்க நல்வரம் அருள்வார் தேவா 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 ஓம் நம சிவாய நமக ஓம் சக்தியாய நமக உந்தன் பொற்பாதம் நிறைந்திருக்க நல்வரம் அருள்வார் தேவா 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 சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா ஆதி நாளிலேயே சுகுருவாகிய சுக்கிர பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடிவரச் சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் சூரபதுமன் தாரகன் அஜமுகை என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரியப்பிரிய வரங்களை பெற்று தேவர்களையும் சிக்கல் உள்ளாக்கினான். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் இன்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தரல வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பளம்புகளாக வெளிவந்து அருபமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று ஜோதி விளம்புதொரு மேனியாக கருணைக்குள் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் ஆகிய உலகம் முதித்தல் கேட்கின்ற வார்த்தைக்கு இணங்க அடியனவ தரித்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால்
தேவ சேனாதிபதி என்று பெறுபெற்று சூரபதுமனை இருவராக பிளந்து ஒருபுறம் மயில் வாகனமாகவும் மற்றொருபுறம் சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கழுகாசனத்திலே வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க வீணாகான பிரியர் இசைமா முனிவரின் வருகைக்கு முன்பாக என் தாயை வணங்கி என் பணியை தொடர. தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம். தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம். அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம். அங்கமெல்லாம் மாணிக்க புஷ்பராகம். அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம். அங்கு 1000 சூரியனின் ஒளி வீசும். இங்கு 1000 சூரியனின் ஒளி வீசும். தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம். எங்கும் மனம் பரப்பும் மாலைகளாம் அவன் 2 கைகளாம் தாமரையே. எங்கும் புகழ் மணக்கும் மாலைகளாம் அவன் 2 கைகளிலே தாமரையே. திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே. திங்கள் முகம் அருந்தும் புன்னகையே. புகன் செவ்விதழ் சிந்துவதும் மின்னலையே. இவன் செவ்விதழ் சிந்துவதும் மின்னலையே. தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம். கருணை மழை பொழியும் கருவிழிகள் கந்தன் காட்சியில் தோன்றுவதோ பெருவழிகள். கருணை மழை பொழியும் கருவிழிகள் கந்தன் காட்சி தோன்றுவதோ பெருமழைகள். அங்கம் கூடி வரும் திருவடிகள். அங்கம் சூடி வரும் திருவடிகள். அவன் அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள். இவன் அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள். தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம். ஓம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம். ஓம் சாந்திமயம் முருகன் எழில் கோலம். முருகா வணக்கம். வருக 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 நான்முகன் மைந்தரே. தாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்படி இருக்க இன்றைய வருகையிலே என்னை காண வரும் இந்த வேளையிலே தாங்கள் என்னை காண வரும் இந்த நல்லாளிலே பார்க்கின்ற பொழுது தங்களும் சென்ற இடமெல்லாம் இன்னும் சிறப்படைய வேண்டும் என்பதை தங்களுக்கு ஆசீர்வாதமாக அளிக்கிறேன். என்றாலும் கூட தங்களுக்கு முதலில் வரவேற்பளிக்க வேண்டும் அல்லவா? சொல்லுங்களேன் முருகா. அப்படி இருக்க தங்களுக்கு வரவேற்பளிக்க வேண்டும் என்பது இனிதானே சுரம் ஞான இசை மேதையே. இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையாங்க. இசை மேதையே இசை மேதையே. இனிதான சுரம் ஞான இசை மேதையே. இனிதான சுரம் ஞான இசை மேதையே. ஜனதல்பு குயர்வான தபயோகியே. ஜனதல்பு குயர்வான தபயோகியே. இனிதான சுரம் ஞான இசை மேதையே. மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை. மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை. மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை. மதிப்போடு வரவேற்கும் தபயோகியே. மதிப்போடு வரவேற்கும் தவயோகியே. இனிதான சுரம் ஞான இசை மேதையே.
ஞானியர் சுரம் ஞானியர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரரின் குண கொள்கையை அடக்கிடும் அல்லவரே அரண்மாலையர் சுரன் ஞானியர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரனும் குணம் கொள்கையை அடக்கிடும் வல்லவரே நீரெல்லாம் எங்கு சென்று நாரதரே 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 நீரும் எங்கு செல்றீ நாரதரே நீரெல்லாம் எங்கு சென்றீர் நேராது ஏது கண்டீர் நிகழ்த்தும் எடுத்து ஜெகத்தினை விடுத்து நிகழ்த்தும் எடுத்து ஜெகத்தை விடுத்து இனிதான 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 சுரம் ஞான இசை மேது ஏ உலக நலனை முருகா கழகம் முழு மிகத்தும் நல்லவரை யாழ் வல்லவரை தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர் என்று கருதுகிறேன். ஆமாம் முருகா. அப்படி இருப்பினும் நாங்கள் வாய்மொழியால் கூற என் செவியால் கேட்க வேண்டும் என்றாவா சொல்கின்றேன் கேளுங்கள் முருகா. நான் 2 மொழி திட்டகரமான அஷ்டங்கம் முடித்துவிட்டு மூவுலகம் சென்று மும்மூர்த்தி தம்பதி சமதரை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவியுலகின் தென் திசையில் வேள்விமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது சிற்றுமிடத்தில் திணைச்சோலை மத்தியில் ஒரு கனியை கண்டேன். கண்டவுடன் முருகா அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு தங்களை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் முருகா. கனியை கண்டீர்? மனம் கனியை கண்டீரா? பார்த்தது நாரத முனி, அடைய வேண்டியது இந்த சுப்பிரமணி. நிறுத்து நீ அப்படின்னு சொல்லாம அன்று கேளுங்க. தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழம். நீ இன்று கண்டு வந்த கனியினால் இன்னும் ஒரு படைவீடு கிடைக்க இருக்கிறது முருகா. அப்படியா? ஆமா. கனியின் பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்து சொல்றேன் கேளுங்க. மாங்கனிக்கும் தேன்கதலே மண்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே ஐய முருக முருக முருக. மாங்கனிக்கும் தேன்கதலி வன்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே நான் கணிதேன் அக்கணியை இக்கணமே சென்று அதை கொய்யாமல் கொய்தனைக்கே வேண்டுமையா. சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழியிலே காணும் பொழுதிலே மாறிடுமோ அச்சமாறிடுமோ. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனேன் உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனேன். சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. இதுதான் முருகா கல்வி சிறப்பு. மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம். ஆமா முருகா. அக்கனியே பூவை போன்ற மென்மையான கனி. அப்படியா? ஆமா. தாங்கள் இவ்வளவு தூரம் கனமே ஒரு நொடி பொழுதுக்குள்ள தாங்கள் இசைந்து அழகினை பார்க்கின்ற பொழுது தாங்கள் இசையுதான் வல்லவர் என்றால் கவிகள் புனைவதிலும் கைதிறந்திருந்து காட்டிவிட்டீர்களே. அப்படி இருக்க அக்கணியினுடைய ஸ்லாக்கியம் என்ன முனியே
சுமை தரும் தேங்கனியே நோக்கும் பொழுதே ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் கணிகே கணிகே கணிகே. நோக்கினால் ஐம்புலன்களுக்குமே சுவை தருமா? ஆமா முருகா. மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் சுவை தரக்கூடியது. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவினால் சுவைக்கலாம், உள்ளத்தால் அனுபவிக்கலாம். இப்படி ஐந்திற்கும் தருகின்ற பொழுது இந்த பறவையினங்கள் மட்டும் ஏன் இப்படி பறந்தொடுகிறது என்பதை பட்சிகள் கண்டால் நேரும் அதை பற்றி பச்சைகள் காணால் என் நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் முனிகே பட்சிகள் கண்டால் பட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பட்சித்திடாதோ சொல்லி பச்சைகள் கண்டால் பறந்தோடு மாயையால் பச்சமுடனே செல்வேன். பட்சிகளை கண்டு பறந்தோடு முருகா, இது பறவைகளின் அறிவுக்கு எட்டாத உரத்தில் இருக்கிறது. மனம் வாக்கு காயமட்டு சொல்லக்கூடிய திரிகரங்களுக்கும் எட்டாத உரத்தில் இருக்கிறது. பறவைகளுக்கு எட்டுவதில்லை, வேற யாருக்கும் எட்டாது. அப்படியா? உங்கள் ஒருத்தருக்கு தான் எட்டும் கிட்டும். காலத்தில் அழியாத காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னரே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னரே, உமக்கு தாயொரு மொழி சொல்லவே எட்டாத கொம்பே இறந்திடலக்க நீ, எட்டாத கொம்பினே இறந்திடலக்க நீ எப்படி கொய்திடலாம் நாரதரே, எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். எட்டும் பிடிக்கிறேன் முருகா, தங்கத்தில் முகமெடுத்து சந்தடத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, மாலை நேர பொன்மல்கள் நிலவோ, அவள் ஒரு மேனகை உன் அபிமான தாரகை, அவள் ஒரு மேனகை. எட்டும் பிடிக்கிற கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். 8 மணிக்கு 2 கொம்புகள். ஆமா முருகா, ஏறி பறிக்கலாம். பறிக்கலாம். முதலில் பட்சிகளை கண்டு பறந்தோடியது. ஆமாம். அதன் பிறகு 8வது உயரத்தில் இருக்கிறது. 8 மணிக்கு 2 கொம்புகள் உண்டு. உங்களுக்கு எட்டும். அப்படியா? ஆமா. இவற்றை பார்க்கின்ற பொழுது மிக்க மேல் மிக்க மேன்மையுள்ள மிக்க மேன்மையுள்ள அக்கணிக்க வீதம் மேவும் குறிகள் உண்டோ முனியே, மேவும் குறிகளுண்டு குறிகளுண்டு குறிகளுண்டோ. குளிர்ந்த முகமுண்டு கொங்கைகள் 2 உண்டு, குளிர்ந்த முகமுண்டு கொங்கைகள் 2 உண்டு, கோதில்லா கண்களுண்டு கண்களுண்டு கண்களுண்டு. குளிர்ந்த முகம், கொங்கைகள் 2, கோதில்லா கண்கள், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து, பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து, பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து வாய் திறந்து திறந்து. பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிளி வாய் திறந்தால், பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிளி வாய் திறந்தால், பெண்களுக்கெல்லாம் சுவை தரும் பைங்கிளி வாய் திறந்தால். ஆக பெண்களுக்கெல்லாம் சுவை தரும் முருகா. அப்படியா? அவற்றை பார்க்கின்ற பொழுது
மாதவள் தன்பே மாதவள் தல்பே மாதவள் தன்பே யாதுரை செய்வி இதனுகா நாரதரே 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 வேலவரே 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 உரது சிற்றூர் பேரது வள்ளி உரது சிற்றூர் பேரது வள்ளி குறுக்குளவேடர் அணைப்பினிலே வளர்ந்தார் சுந்தரியாழே சுந்தரியாழே தந்தை தாயாரோ அந்த நங்கை செய்யும் தொழில் யாரோ நாரதரே 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 தந்தை பெயர் நம்பே தாய் நங்கை மோகினி தந்தை பெயர் நம்பே தாய் நங்கை மோகினி திணைப்புணவேடு அணைப்பினிலே வளர்ந்தார் முருகா தாங்கள் கண்டு வந்தது கண்டு வந்தது கனி அல்ல கண்ணியைத்தான் பார்த்து வந்திருக்கின்றேன் ஆதியில் பாடிய கவிதையிலே கண்டு அதில் கொண்டேன். அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மங்கிற்கு வாக்கு கொடுத்தீர்கள் அல்லவா ஆம் அதில் பாதி முடிந்து விட்டது இன்னும் அமிர்தவள்ளி தென்பரங்குடத்தில் தெய்வயானை என்ற பெயரில் திருமணம் முடித்து விட்டீர்கள் சரியான சுந்தரவள்ளி சுதந்திரமாக இருக்கின்றாள் தாங்கள் சரியான நேரத்தில் எடுத்துரைமைக்கு நன்றி இருந்தாலும் கூட இசையும் தமிழும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காகவே இதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா அவள் வேடுவர் குலமாக இருப்பதால் இருப்பதால் தாங்களும் ஒரு வேடுவரைப் போல சென்று மானே 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 என்று மானை துரத்தி சென்று அம்மான் மகளை ஒரு முறைக்கு உங்க அம்மா மக கடிமணம் பண்ணுவது. வேடுவனாக சென்று விந்தைகள் வளபுரிந்து விளையாடி வழக்குரைத்து காதல் செய்த கடிமணம் திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக தாங்கள் பூமாலைகளோடு பாமாலை பாடி வருவேன். அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சூடும் புகழ் மாலை சரணபவை என்று அழைத்தால் உடனே வந்து நிற்கிறேன் வாருங்கள் வருவா. இங்கு முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ரவீந்திரன் அவர்களுக்கு வள்ளிமலை வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூடிய வள்ளிமலையில் வாழும் கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நாட்டரசங்கோட்டையிலிருந்து வந்திருக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் அன்பு தங்கை ஜெயலட்சுமி கண்ணன் குடும்பத்தார் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அன்பு அண்ணார் ஆதீஸ்வரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மற்றும் சக கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி 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 கிடந்த வணக்கம். நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சமென வருவோருக்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெரியுடைய தலைவனே நீ வாழ்க வெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயிர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணிகள் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே
தாய்க்கு முடி சூட்டினார் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினார் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினார் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினார் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார் சோழல் வழிகாட்டினார் தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே ஆய கலைகள் பல நிலை நாட்டினார் ஆய கலைகள் பல நிலை நாட்டினார் தமிழாளும் அறிஞருக்கு சபை கூட்டினான் கன்னி தமிழாளும் அறிஞருக்கு சபை கூட்டினான் தூயவர் தமிழ் வாழ்வில் துணை கூட்டினான் தூயவர் தமை வாழ்வில் துணை கூட்டினார் சோழன் தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினார் சோழல் பொன்னாக்கினார் அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான் அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான் மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினார் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார் பழம் பெற ஆலயம் உருவாக்கினார் சோழல் உருவாக்கினார் தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே மாமுனிவரே தாங்கள் செல்கிறீர்கள் பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் மேயழகை பாடல்களே பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மேயழகை பாடல்களே தென்கோடி தென்றல் தரும் ராகல்களே தென்கோடி தென்றல் தரும் ராகல்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடல்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடல்களே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடல்களே குருவாயூர் தன்னில் அவள் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராமை ஆள்கின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவள் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவள் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவள் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்க புருஷோத்தமல் புகழ் பாடல்களே பாங்காளி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் தொடுக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கே உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கே உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடல்களே. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா
இந்த பாடல் எங்கு ஒலிக்கின்றதோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்பாடலை இயற்றிய அன்பு ஐயா கண்ணதாசன் அவர்கள் எம்எஸ்வியிடம் சொன்னதாக எனக்கு தெரியாது. என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய சேலட்சுமி கண்ணன் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக பொன்னாம்பட்டி என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஒரு பஜனை மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்களும் பாடினாங்க. அப்போ தான் அந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அதிலிருந்து நானும் ஒவ்வொரு ஊரிலும் இந்த பாடலை பாடும் பொழுது அன்பு ஐயா கண்ணதாசனுடைய அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எனக்கு தெரியாத விஷயங்களை பல விஷயங்களை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை எப்படி அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை போன்று வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கும் வரை அமைதியாக இருந்து இந்த வள்ளி திருமணத்தை கண்டுகளித்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய அருளாசி பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா. அதுதான் உண்மையும் சாட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நதி வெள்ளம் காந்து விட்டான், நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் அன்றி வேறு எனக்கு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் அன்றி வேறு எனக்கு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானும் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மையும் சாட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா.